விஜயனுடைய ஜாதகத்தை வைத்து இன்றைக்கு ராகு அவருக்கு செலவீனங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிக்கு செலவு, அரசியல் கூட்டங்களுக்கு செலவு. ஏன்னால் அவர் ஏற்கனவே சம்பாதித்த தொகையை பூரா ராகு பறிச்சுட்டு இருக்கிறார். இது நடக்கும். ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு இன்றைக்கு இருக்கிற நிலையில் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை, வருமானத்தை தருகின்ற ஒரு அமைப்பாக இன்றைக்கு இருக்கிறது. ஜனநாயகத்தை விட பராசக்தி நிச்சயமாக வெற்றி பெறும். அதை விட அதிகமான ஒரு வசூலை கொண்டு வந்து சேர்க்கும். மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம சிவகார்த்திகேயனோட ஜாதகத்தை நம்ம அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க கலைஞர் அவர்களுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் கேதுவோட ஆதிக்கம் இருந்தது, அதனால் அவங்க முதலமைச்சர் ஆனாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே கேதுவோட ஆதிக்கம் சிவகார்த்திகேயனுடைய ஜாதகத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா விஜய்க்கு பிறகு தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் சிவகார்த்திகேயனா? முதலமைச்சராவது என்பது ரொம்ப எளிமையாக யார் வேணாலும் வந்துடலாமா என்ற ஒரு கேள்வியை நம்ம இப்போ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஜேர்னலிஸ்டாக எனக்குள்ள இந்த கேள்வி ரொம்ப நாளாக தோன்றிக்கிட்டே இருக்கு. இல்லை, சிவகார்த்திகேயனுக்கு அரசியல் ஆர்வம் உண்டு. சிவகார்த்திகேயனுக்கு அரசியல் ஆர்வம் உண்டு. ஜாதகத்தில் அந்த கட்டமைப்பு இருக்கு. அரசியல் ஜாதகத்தில் அரசியலுக்கான வருவதற்குமான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டின் எதிர்கால முதலமைச்சர் சிவகார்த்திகேயன். ஏன் இப்படி அரசியலுக்கு இப்போ வைகோ இருக்கிறார். வைகோ அரசியலில் மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவர், மிகப்பெரிய அரசியல்வாதி அவர், இப்போ மிகப்பெரிய பார்லிமெண்ட்ரி. பட் அவருடைய ஜாதகத்தில் ஏன் அவரால் பெரிய வெற்றியை பெற முடியலை? ஸோ அரசியலுக்கு எல்லாரும் வந்துடுவாங்க, ஆனால் பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றால் அங்கே உழைக்கணும்.